ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பொங்கல். நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. அதனால் பசங்களோட பிளான் பண்ணி பிளாக் தண்டர் போகலான்னு கிளம்பிட்டோம். இது நம்ம தம்பி. ஒரு ஹாய் சொல்லிடுறா. ஹாய். சரி பாய்ஸ், நம்ம போயிட்டே பேசுவோம். தான் ஆவடா டே. அவங்க வந்து அங்க 10 கிலோ ஏறிட்டாங்க. யாரு வளர்ந்தா பரவாயில்ல. விடு, வரும்போது 2 பேர் பல்கா வாங்க. எனக்கு இப்ப அதான் பிரச்சனை. ஆடியில மாட்டுற மாதிரி எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருக்கலாம். தொப்பை இஷ்டத்துக்கு ஏறுது. விட்டா எனக்கு வந்து அந்த எனக்குமே எல்லாமே வந்துரும் போல. உள்ள இருந்து இப்ப தொப்பை வந்துருச்சு மறுபடியும். எப்பதான் ஃபுல்லா டயட் போட்டியா? டயட் போட்டு இருக்கல. நான் தான் தொப்பை ஜாஸ்தி, சரியான தொப்பை. நாங்க வந்து ஜிம்முக்கு போட 1 மாசம். அது அவ்வளவுதான். குறைக்கோன்னு ஒரு எண்ணத்திலேயே போன குறைச்சிட்டேன். 3 மாசம் கூட போல. 2 மாசம் போயேவா? பரவாயில்லையே. குறைச்ச இப்ப தொப்பை வந்துச்சு. ஒரு நாள் வேலை எலக்ட்ரிஷியன் வேலையா? கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா டைம் இல்ல. காலை 8 மணிக்கு கிளம்பி அவ்வளவுதான். உண்மையில நீ போக முடியாது. முடியாது. காலையில எந்திரிச்சு காப்பி வைங்க ஆரம்பிச்சிருது. கடைசி துவைக்கிற வரைக்கும் நீ தான் பண்ணணும். ஆமா, நைட்டு போயிட்டு 9:30 வீட்டுக்கு வர. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேன். மணி இங்கே வரலடா, நீ போனே பண்ண கிடையாது. தெரியும் ஹாப்பி பொங்கல் நம்மளுக்கா இல்ல எனக்கு பிரச்சனை இல்லையாப்பா. டிரைவர் சீட்டு சரி இறங்கி அப்படியே நில்லுங்க. அந்த இடத்துல இல்ல டேர்னிங் கிட்ட ஸ்லோவஸ்ட் இறங்கி சொல்லி. பஸ் ஸ்டாப் வெளியே இறங்குவோம் தெரியுமா? இன்னொரு சைடு. பஸ் வெளியே போகுமல்ல, அந்த வழியா இல்லடா சதீஷ். நீ அங்க முன்னாடி அங்க திரும்பி வர இடத்துல நிக்க விட மாட்டாங்க. டிராபிக் கரெக்டா அந்த காரணம் போ 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 போன்ட்டே இருப்பான். அதனாலயே போக மாட்டாங்க. அதனால இவன் முன்னாடியே நிக்கிறான். போயிட்டு சுத்திட்டு வர வேண்டாம் நிக்கிறான். இங்கே பிளான் பண்ணி போய்க்கலாம். பிரச்சனை இல்லை. இந்த இடத்த தாண்டற வரைக்கும் தான். முன்னாடிதான் நின்று அப்படியே வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் இறங்கி காஞ்சிபுரம் போற கேருமல்ல, அந்த இடத்துல நிக்க சொல்லு. நம்ம இதுக்கு போனோம்ல, சென்னை போனோம்ல, ஆப்போசிட் குறிச்சிக்கோளம் தாண்டிட்டானுங்கடா. அவனை இறங்கி சொல்லி அப்படியே ஆப்போசிட்ல வர சொன்னேன். ஏதாரவாலே சென்னை போனோம்ல, எல்லா போட்டோ அப்படியே இருக்கேன். இப்ப எனக்கு சென்ட் பண்ணி எல்லாமே இருக்கு. எல்லாத்துலயும் ஒல்லியா இருக்கும்டா. நம்ம சூப்பரா இருக்கும். இல்ல டவுட் தான், அப்ப தெரியல. எல்லா போட்டோ என்கிட்ட இருக்கு. அந்த போட்டோ மட்டும் எல்லாமே இருக்கு. சென்னையில எடுத்தது எல்லாமே ஒரு ஜிமெயில்ல லைனா இருக்கு. அழிஞ்சு வச்சிடாதானே. அப்புறம் நம்ம மலம்லாம் போட முடியல. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அப்புறம் அப்பப்ப திருப்பூர்ல போகும்போது நானும் இவனும் செல்ஃபி எடுப்போம். அப்ப போனா அந்த ஒரு நாள் இவனை கூட்டு போய் தனியா செல்ஃபி எடுத்துப்பேன். அதையும் லைனா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் ஏதோ சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ என்கிட்ட அது ஒண்ணு மட்டும் இருக்குது. அது இங்க நினைக்கிறேன். ஆச்சிவட்டியில இல்ல, திருப்பூர்ல தான் ஏதோ சவர்மாவோ கிரில் ஏதோ சாப்பிடும் போது 2 பேரும் செல்ஃபி எடுத்து போட்டீங்க. அது ஒண்ணு இருந்தது. பேஸ்புக்லயே அதுலயே கிடக்குது. அது கிடக்குது. உருப்படியாவே கிடக்குது. போன்ல வச்சிருந்தா தானே அழிஞ்சு போயிடும். இது மாதிரி எதுலயே போட்டு அதெல்லாம் டெலிட்டே ஆகாது. அதனால லைக்ஸ் வரலையும் பரவாயில்ல. அதுல தூக்கி போட்டோம்னா அந்த அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணோம்னா போதும். எனக்காவது போன் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் தெரியாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. சரி அப்படியே முன்னாடி ஏன் தரமா உன் கலர் வந்துட்டேன்னா நானு வந்து இறங்கி நிக்க சொல்ல. பாலிஷ் எல்லாம் போற இல்ல சோப்பு தான். பாத்தியா இந்த இடம் பழுக்குது. அங்க சும்மா சொகுசா இருக்கிறவங்களுக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பாவப்பட்ட ஜென்மங்கள் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் போனா போலீஸ்கார அப்புறம் முடிச்சாங்கன்னா எங்கடா ஒரு வாட்டி 10 பேர் இருக்கீங்க. பிரச்சனை இல்லை. டேஞ்சரான ஏரியா. ஆமா. ஊது ஊது நீ ஊது நீ ஊது டிபி தான் ஊதி டிபி ஊதி வைக்க வேண்டியது. அப்புறம் ஊதுவத்தி கூட 10 வச்சு ஊதி தரங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள் இல்லைங்க அப்படின்னா வருதுன்றவனுக்கு வாசம். காலைல சாப்பிட்டீங்களா?
சாப்பிடல correct ஆ. ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அவசரமா. எப்படி போறதுக்குள்ள பசிக்கும். நைட்டா ரஸ்தா போற வழியில சாப்பிட்டு போயிடலாம். மேட்டுப்பாளையம் உள்ள ஓரமோ இல்லையோ பிரியாணி கிடைக்கும். மேட்டுப்பாளையம் உள்ள போனா சாப்பாடு சரி இருக்காது கொஞ்சம். வெளியே சாப்பிட்டு முன்னாடி இங்க இருந்து நிறைய ஹோட்டல் இருக்கு. இங்க இருந்து முன்னாடி ஆனா, சாப்பிட்டா இப்ப வந்து டைம் ஆச்சு 1 மணிக்கு போறோம் 6 மணிக்கு போறதுக்கு 6 மணிக்கு ரிட்டர்ன் விட்டுருவானுங்க. ஆமா. அது 4 மணி நேரத்துக்கு 900 ரூபாயா அப்படிங்கறத மறுபடியும் ஆமா அதுக்கு வேற எங்க போயிடலாமே பிளான் பண்றாரு. லொகேஷன் ஏடா இங்க என்ன 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போறாங்க. அவனுக்கு சொல்லி வைக்க முடியாதுடா. குர்ரா நான் சொல்லி அந்த கவர்மெண்ட் அப்படியே நேரா லெஃப்ட் ஒரு ரைட் எடுன்னு சொல்லு. இருடா நான் பேசிக்கிறேன் இப்படி. இருடா வந்துருவாங்கடா. நீ பேசி கிசிங்க ஓட்டு போயிருந்தா நீ பேசாத தயவு செஞ்சு நீ பேசாத அவங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் பேசாம இவன் லொகேஷன் இப்ப நேரா இங்க கோயம்புத்தூர் நம்ம பொள்ளாச்சி ஓரமலை ரோடு இங்கே போடா, இப்படி எப்படி பஸ் வந்தது அதுலயே adjust பண்ணி தான் ஏறணும். முன்னாடி போய் தள்ளி நிறுத்திக்கலாம். இல்லடா அங்க எடுக்க முடியாதுடா. இங்க வா நீ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வா. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு பஸ் வருது பாத்தியா சவுத் கலர் பஸ் செல்வமா என்னமோ ஒரு பஸ் வருதா அந்த பஸ் கட்டா இப்படி வா இந்த ரோடு வரும் பாரு வா பொள்ளாச்சி ஒரு ரோட்ல வாடா. சவுத் கலர் பஸ் வருது பாத்தியா அங்க இருந்து லாரி ஒண்ணு போகுதா இப்ப? ஒரு பஸ் ஒண்ணு போதா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ரோட்லயே வா. போன் குடியா அப்படியே அந்த சைடு பொள்ளாச்சி அந்த சிக்னல் கட்ட டேர்ன் பண்றோம்ல அந்த சிக்னல் கட்ட அந்த பெரிய ரவுண்டான மட்டும் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு ரவுண்டானா சொல்ல போனா பரவாயில்ல. இன்னைக்கு டிராபிக் நல்லா கம்மியா இருக்கியா? நேத்து ஊருக்கு போயிட்டாங்க. அதான் கோயம்புத்தூர்ல கூட்டம் கம்மி தான். பூரா வெளியாள் தான். ஃபுல்லாமே வெளியாளு கூட்டத்தை ஒண்ணிதான் இருக்கு. இல்ல இன்னும் 4 நாளைக்கு கூட்டம் இருக்கு. இப்படிதான் இருக்கும். கூட்டமா இருக்குமே உனி எப்படி போலாம் டவுனா வேணா கொஞ்சம் கூட்டம் இருக்கு. ஏதாவது எடுக்கிறக்கு வருவாங்க. விடுற சதீஷ் இப்படி போய் மேல ஏறினா பூ மார்க்கெட் போய் சதீஷ் அப்படி போய்க்கலாம்டா. இல்ல எப்படி போனாலும் இப்படி இதுதான் போனோம். ஆமா இவன் பாலை ஏறி இப்படி யூட்டன் அடிச்சிடறா. யூட்டன் அடிச்சு இதே வழியே போய் அங்க போய் அந்த சிக்னல் உள்ள போகும்ல ரேஸ் கோர்ஸ் ரோடு சொல்லியா போயிட்டேன். அதுலதான் அப்படிதான் சொல்றேன். குரூப் சொல்லியா மேம்பாலம் எங்க எப்படி போகுது? மேம்பாலம் வந்து இப்படி போகும் சதீஷ் அப்படி போய் அங்கதான் போகுது. நீ இப்படி யூட்டன் அடிச்சு ஜாயின் ஆகாத. இங்கே இறங்கிரும். மேம்பாலம் இறங்கி மேம்பாலம் வர அந்த மூலையில இறங்கிரு. இங்கதான் இவத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் இறங்கிரு. யூட்டன் போட்டு இதுலயே வந்துரு. இல்லைன்னா இப்படி ரூல்ஸ் அந்த நம்ம மீன் மார்க்கெட் வழியா போகும்லடா அந்த சைடு ரேஸ் கோர்ஸ் ஆப்போசிட் வழி. ஆமா ரேஸ் கோர்ஸ் போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே பாலை ஏறுதுடா சதீஷ். பாலை இந்த சைடுல இருந்து எப்படி போறது? இப்படிதான் சதீஷ். இப்படி போனேன்னா பின்னாடியே வரதா? பின்னாடியா இப்படி போனா லாஸ்ட் வரணும். இந்த ரோட்லயே வந்து இதுல லெஃப்ட் கட் பண்ணோம்னா அந்த இந்த ரோடு அங்கேதான் குரூப் ஹில்ஸ் போற மேல மேம்பாலம் ஏறி கீழ இறங்கிடலாம். குரூப் ஹில்ஸ் நேரா போகும். அங்கிருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி நேரா மேட்டுப்பாளையம் ரோடு. டவுனால கூட்டம் இருக்குமா இன்னைக்கு? கூட்டம் இருக்கு. டவுனால இதுலயே போய் மேம்பாலம் நீ சொல்ற மாதிரி ஆமா இதுலயே போலாம். நேரா லாஸ்ட் போய் லெஃப்ட் இங்க வர்றானுங்களா? வருவாங்க. அப்படியே ஸ்டைலா வருவான் பாரு மனோஜ். அவன் மட்டும் சட்டை பறக்கு முன்னாடி பின்னாடி இருப்பான். சட்டை மட்டும் முன்னாடி வரக்கும் பாரு. எல்லாரும் ஓட்டுறது நீ என் தம்பி. நான் டயர் கடிதான் உட்காந்துக்கணும் போலக்குது. பின்னாடி எண்ணெய் தூக்கி பின்னாடி ஓட்டுருவீங்களோ? பின்னாடிலாம் வரல. இங்க ஒரு சேர் மாதிரி இருந்ததுன்னா இப்படி அதேதான். ஒரு கொஞ்சம் லென்த்தா இருந்தா கூட தெரியாது. ஏன்டா சதீஷ் இப்படியும் தெரிஞ்சா ஆம்னி தூக்கிட்டு வந்திருக்கலாம். வண்டா பாரு ஆம்னி எங்க வரானா? பெட்ரோலுக்கு டோல்கேட் காசெல்லாம் இருக்கு. கூட ஒரு 1000 ரூபாய் பஸ் ஏறி போயிருங்க. இந்த கார் எங்கிட்ட கூட நாளைக்கு போயிட்டு நாளைக்கு தர்றேன் போடுவாங்க. ஏன் சதீஷ் பாப்போம் பாப்போம் மனோஜ் வேற எப்படி சிரிப்பா பாரு. இப்ப பாரு சிரிப்பா பாரு. சிரிப்பா பாரு. சிரிச்சிட்டா பாரு. ஆமா உடச்சு போடுவானுங்க. ஏ பாய் எல்லாம் ஒல்லியா இருந்தீங்க. எல்லாம் மனப்பாடு மாதிரி வந்து உட்கார்றீங்களா? ஏய் அவங்க சாமியார் கடை இல்லடா. சாமியார் இடம் இல்ல சாமியார். ஓகே முன்னாடி போய் வந்துடா. இங்க வேண்டாம் அங்க வந்து உட்காந்துக்கலாம். ஏய் இப்படி பின்னாடியே உட்கார்ற அப்புறம் உட்காந்துக்கலாம். இரு அவளுக்கு இடம் கொஞ்ச நேரம் பின்னாடி பாரு முன்னாடி வந்துருக்க.
பாரு முடியுமாடா ஏய் நடவாளே வழியில பாரு கொஞ்ச நேரம் பின்னால உட்கார்ந்துக்கலாம் ஓகே 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 வாடா மடியில உட்கார்றா நான் உங்க அண்ணன் மடியிலே டயர் கயர் வெடிக்காம இருந்தா சரிங்க அந்த அளவுக்கு வெயிட்லாம் இல்ல டேய் இதெல்லாம் செக் பண்ணி ஸ்கிரீன் ஓபன் பண்ணி விடு அவன் கொஞ்சம் ஹைட்னா கொஞ்சம் கஷ்டம் ஏமனச்சு இல்ல இல்ல லைட்டா மட்டும் ஓபன் பண்ணு ரொம்ப வேண்டாம் எவனா பார்த்தாங்க ரொம்ப பயா போச்சு ஓகே டேய் வந்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு ஹாய் சொல்றா மனோஜ் சாமியார் ஹாய் சொல்லிருங்க ஹாய் மனோஜ் பிடிக்க மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குதா வெயிட்டுக்கு இழுக்குது வண்டி இடிச்சு நிக்க பண்ணிரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல டக்கு இல்ல இல்ல இந்த படத்துல பஞ்சாமிரதம் படத்துல வரும் தெரியுமா டப்புன்னு வெளியே போயிட்டு திரும்பி வந்து உள்ள ஏறிடுவான் அந்த மாதிரி தள்ளிட்டு போய் நிப்பாட்டிட வேண்டியதான் மிஸ் வண்டிய பெட்ரோலுக்காக சதீஷ் ஏய் அவன் முன்னாடி வந்தா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் நான் மனோஜ் வண்டியில அடிச்சுக்கலாம் வேணும் மனோஜ் மட்டும் முன்னாடி வந்தா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி வச்சு இங்க ஒண்ணு முன்னாடி நின்னுச்சுல இருந்தல்றா தெரியலையே நான் கவனிக்கல அவன் போய் பேசிட்டு இருந்தேன் நான் பின்னாடி திரும்பி பேசினாலும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த கலர் கார் தான் அதுவும் கூட பிளாக் தான் வாங்கியிருப்பாங்க போல கலரு எனக்கு மேட்டுப்பாளையம் ரோடு வரைக்கும் வழி தெரியாது போன லாஸ்ட் போயிரு பாத்து போனா சதீஷ் டேய் கைய கட்டி போறான்றா கட்டி கட்டி கைய போட்டுக்கிறியா இல்லையா உங்கள் அன்னைக்கு நல்ல செய்தி கையை கட்டி உட்காந்துருக்காங்க வாலிபர்கள் ஷிஃப்ட் காரில் பயணம் ஒரு கிழவியை போட்டு தள்ளி விட்டார்கள் தள்ளி விட்டார்கள் அவ்வளவுதான் அது வெளியே பாட்டி பக்கத்தால உட்காந்து இருக்கேன் பரவாயில்ல கூட்டம் ஏதோ ஒரு அளவுக்கு தான் இருக்கு நல்லா கூட்டம் இருக்காது போயிட்டே இருக்கு பாத்துக்கிட்டே எங்க ட்ரெயின் பண்ணி வந்துட்டாங்க வேறு இங்க ஒரு அடுத்த ஆளு சிக்னல் சிக்னல் போடல லாஸ்ட் வரைக்கும் பாத்து போடு எல்லாமே மனோஜ் ஹெல்ப் பண்றா ஹெல்ப் பண்றது இங்க பாரு முன்னாடி பாரு நம்ம பார்த்து தான் போவோம் பரவாயில்ல ஏதோ கூட்டம் கம்மி ஆமா கூட்டம் கம்மி போலீஸுங்க அந்த அளவுக்கு இல்ல தள்ளி போட்டு வந்திருக்கிற மாதிரி சொல்றாங்க என்னோட ராசிக்கு ஏதோ சிக்னல் போட்டானுங்க அப்படியே போலாம் விடு லாஸ்டே போய் ஏன்டா கார்னர் வர நேரா லாஸ்ட் டெட் எண்ட் போ இன்னைக்குலாம் அந்த அளவுக்கு பெரிய தொல்லை இருக்காது போ டெட் எண்ட் தான் டெட் எண்ட் போய் லெஃப்ட் தானே ஆமா லெஃப்ட் தான் லெஃப்ட் போயிட்டு மறுபடியும் ரைட் மாறணும் பூ மார்க்கெட் வழியா பூ மார்க்கெட் போனோமா ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு அவரு தைப்பூசத்துக்கு போறியாடா இல்ல அவர் வந்து தனிமையான இடத்துக்கு போயிட்டு ஆன்மீக பயிற்சியில முழுக போறாரு பயிற்சி எங்க ஊர்ல ஆன்மீகம்னா வேற சரி இங்க இருந்து அங்க போறப்பல ஏதோ யோசிங்க அங்க போய் 900 ரூபாய் கொடுக்கறத யோசிக்கிறீங்களா இல்ல வேற எங்கயாவது வேற எங்கேயும் போக முடியாது இத்தனை பேர்த்த வச்சுட்டு மலை ஏறக்கு ஐடியா ரோட்லயே வண்டி போக மாட்டேங்குது ஆலியார் போயிட்டா பொள்ளாச்சியே போன மாதிரியாச்சு ஆல்பார் வாயர்லாம்டா வாடா போய் டீ குடிச்சிட்டு டீ குடிச்சு ஒண்ணுமே இல்ல டீ குடிச்சிட்டு வரதான் போலாம் வாடா அப்படின்னு அங்க ஒரு பார்க் இருக்குல்ல ஆனமலை கிட்ட ஆலியாரு அது ஆலியார் கிட்ட ஒரு பார்க் மாதிரி ஒண்ணு இருக்கு அது இது நான் போனேன் லாஸ்டா போனேன் கரெக்டா அது எங்கன்னா மங்கி ஃபால்ஸ்க்கு முன்னாடி இருக்கு நான் மேல வால்பாறை தான் போயிட்டு வந்தேன் ஒண்ணுமே இல்ல ஏறதுக்கு முன்னாடிடா ஏறதுக்கு முன்னாடி ஒரு பார்க் கீழே இருக்கு பெரிய பார்க் கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி எல்லா பூவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்க் ஆலியார் பார்க் சொல்றியாடா ஆலியார் பார்க் கீழே டேம் இல்ல அதுல இருந்து வால்பாறை மலை ஏறி ஒரு 2 மலை ஏறினாதான் மங்கி ஃபால்ஸ் வரும் மேல அங்கதான் சொல்றேன் அப்படி ஒண்ணு இந்த மாதிரி அங்க ஏதோ இல்லையே இருக்கு பார்க் இல்லையே நான் எவனா ரெஸ்டாரண்ட்காரங்க ஏதாவது போட்டு வச்சு அதை காத்துட்டு பாத்து ரீசெண்டா போட்டுருப்பானுங்க இல்லடா போன இல்ல இருந்துச்சு முன்னாடி இருந்தே 2-3 வருஷம் போயிருக்கேன் நானும் ஒய்ஃப் போயிருக்கோம் இதுல போயிடாது நேரா போய் அங்க போகும் ரைட்டு என் கண்ணுல தண்ணியா வருது ஊருக்குள்ள ஒரே டிராபிக்கே இல்ல மத்த நாள் அடிச்சு புடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கும் காத்தோட்டமா இருக்கு இதுல ரைட் அல்லடோ இதுல ரைட்டா இதுல ரைட் போகும் ரைட் அந்த லாஸ்ட் கார்னர் நினைக்கிறேன் லாஸ்ட் போனா இங்க போயிரும் எங்க மருதமலையா ஸ்ட்ரைட்டா போனா மருதமலை ஸ்ட்ரைட்டா போனா மருதமலை
திரும்பி ரைட் எடுத்தோம்னா திரும்பி இங்க தான் வரும். காரணம் அங்க பூ மார்க்கெட் தான் வரும். அதுவும் மார்க்கெட் தான் போகுது. ரெடி பண்ணிட்டு ரெடி பண்றானே. என்னத்தர ரெடி பண்ற? இடத்தால எங்கடா 10 சென்ட் இடமாடா இருக்குது. இருக்கிறதே வெறும் 10 கூட இருக்காது. ஒரு ஒண்ணு கழிக்கிறோம். வானத்தை வாங்கிட்டா கழுத்து வர போலீஸ்கார் ஜம்முனுக்கு ஒரு மகேந்திரான போலீஸ் ஜீப் ஃபுல் பிளாட். டைப் பண்ணி காப்பி பண்ணோம். என்னது சாமியாரே வள்ளின்னு சொன்னீங்கல்ல, வள்ளின்னு சொன்னதா போட்டா நாங்க கூட்டி போயிருப்போடா. உடனே அதான் வந்துட்டான்ல. சரி, இங்க போனா குளிக்கலாம், அங்க போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். அங்க குளிச்சோம்னா அவ்வளவுதான். நீங்கெல்லாம் குளிப்பீங்க, நான் உட்கார்ந்து குளிப்பேன். நானே குளிக்க மாட்டேன், எனக்கே காய்ச்சல. நேத்தா ஊசி போட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், காய்ச்சல் முடியாது. குடல் குந்தாடியெல்லாம் வெளியே வந்துரு. பரவாயில்ல, நான் போறதே இல்லைண்ணா. நான் வேற எதாவது ஐடியா பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். இப்படின்னா கிடையாது, அடிக்கிறோம். இப்ப போய் அடிக்கிறோம். எவ்வளவு சைஸ்? 1000 ரூபாய்க்கு கிடைச்சா போதுமா? போதும். 1 லிட்டருக்கு 15 கொடுக்கும். 15 கொடுக்குதா? ஆமா, 15 கிடைக்குதா? இது 18 எல்லாம் கொடுக்கும். பெட்ரோல் வண்டி அவ்வளவு கிடைக்குதா? இது ஸ்விஃப்ட் மட்டும் தான் அந்த அளவுக்கு கிடைக்கும், மத்த எல்லாமே டவுன். ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 18.6. இவ்வளவு ஸ்லோவா போய் கரெக்டா ஓட்டுனீங்கன்னா 19 கிடைக்கும். சிஎன்ஜி போட்டா 32 கிடைக்கும். சிஎன்ஜி இருக்கு அதுல. இது அல்ட்ரா 800 இருக்குது இல்ல? ஆமா, அது வந்து எங்க இதுலயே ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு அங்க ஆபீஸ்ல. 40 கொடுக்கும் மைலேஜ். பரவாயில்லையே. ஆல்டோ எடுத்து போயிடலாம் போல இருக்குது. 5 பேர் 6 பேர் உட்காந்து போறாங்க. போக முடியாது. கேரளாவே என்னமோ பைபாஸ் அழுத்திட்டு வந்தாங்க. ஆனா பெரிய ட்ரிப்புக்கெல்லாம் செட் 40 ஆகாது. கிலோமீட்டர். ஆல்டோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 5 பேர் உட்கார்ந்தோம்னு திணறிடு. ஆனா இது நான் எங்கேயோ போயிட்டு இதோ ஹில்ஸ் ஏரியா தான், கேரளா எங்கேயோ போயிட்டு வந்தாங்க ஃபேமிலி. 5 பேர் உட்கார்ந்து 60-70லயே வந்திருக்காரு. மைலேஜ் பார்த்தா 40 லிட்டருக்கு. பரவாயில்லையே. புல்லட்டே 35 தான் கொடுக்கும். ஃபேமிலி யூசேஜுக்கு ஒட்டு வராதுண்ணா. ஏன்னா இப்ப டாக்ஸி ஓட்டுறானுங்கன்னா அவனுக்கு அளவா 3 பேர் 4 பேர் தான் போவானுங்க. ஓவர்லோட் ஏத்த மாட்டானுங்க, தெரியாது. நம்ம ஃபேமிலியே போறது 4 பக்கம் 5 பக்கம் சேர்த்து போவோம். 2-3 பேர் சேர்த்து ஏறுவோம். நமக்குள்ள சிஎன்ஜி ஒத்து வராது. அதுல எத்தனை மிஞ்சி போனா ஒரு 10 கிலோ தான் முடிக்கும். நம்ம டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்றது எங்க வேணா போய் ஃபில் பண்ணிக்கலாம். அது ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தாலும் கை வைக்க மாட்டானுங்க சிஎன்ஜி எல்லாம். அதனால நமக்கு வந்து எப்பயுமே ஃபியூயல் தான் பெட்டர். எலக்ட்ரிக்கே நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. எலக்ட்ரிக் சிஎன்ஜி
ஐயப்பா பாலம் கட்டிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இது கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நடக்குது. வேஸ்ட் இல்லடா, சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்க இது எத்தனை பேருக்கு ஆன்டி கேப்டன்ல நிறைய பேருக்கு இது பெஸ்ட். அது பெஸ்ட். பட் இது நம்ம வந்து தட்டுறதுக்கே லோ பட்ஜெட்னா இது ஒத்து வராது. கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது 5000 எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. தனமால ஈஸியா சரி பண்ணி சொன்னா ஒரு வார்த்தை ரெடி பண்ணிடுவான். கொண்டு போய் கடையில போட்டு வேற ஏதாவது வழி இருக்குதா? ஒரே வழிதான், இது ஒண்ணுதான் வழி. ஒண்ணு இல்ல, இப்படி போயிட்டு அடுத்த கட்டில வேணா அதுல வெளியே வரலாம். என் ஃப்ரெண்டு வீடு உள்ளதான் இருக்கு. கொஞ்சம் தூரம் தான்டா பாலம். முடிஞ்சிரும், அதோட அதுக்கப்புறம் போகலாம் ஃப்ரீயா. இது போகுமே 1 கிலோமீட்டர். கம்மி தான், 1/2 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டரா பாலம்? சின்ன பாலம் போட்டு விடுங்கப்பா, யார் போய் வேணாம். ஓகே, லெட்ஸ் ஃபன் மூடுக்கு போவோம் வாங்க. மதியம் அன்னைக்கு இது சோளக்கல்ல தான் இது சுத்தெல்லாம் எதிர்த்துங்க தூரி இன்னும் தொடவே இல்லை போயிட்டீங்க. ஒன்னும் தூய் அதுக்கப்புறம் போகவே இல்லை. எங்க பழம்லாம் வந்துருக்குங்களா? அப்போ அந்த மாதிரி லைட் இருக்கு. தனியே விளாக் எடுத்துட்டு வந்துக்கிறேன். வேற என்ன பண்றது? அவ்வளோ நேரம் உட்காந்து போட்டோ எடுக்கிறதுக்கு. டிக்கெட் எடுக்க வாடா, நாங்கள் போட்டோ எடுத்து. எவ்வளோடாச்சு? எவ்வளோச்சு? 6,930. 6,930.
6,000 ஒரு ஆளுக்கு 990. அவங்க டிரான்ஸ்லேஷன் ஐடி நோட் பண்ணுவாங்க. 930 received on phone pay. ஓகே டிக்கெட் போட்டு எடுத்து டிக்கெட் வாங்கியாச்சுங்க கைஸ். மொத்தம் நம்ம 7 டிக்கெட் வாங்கியிருக்கோம். வாங்க ஃபன் பண்ணலாம். கார் இருக்கா? திருப்பதி 7 இருக்கும். தேங்க்யூ. இவர் தான் பிளாக் தண்டரோட ஃபவுண்டர். சட்டையெல்லாம் கழட்டி ஓகே गाइस நம்ம இப்போ எப்படி விளையாட பார்ப்போம் வாங்க. ஏய் என்னடா இது? இது கூட தான் இருப்பேன். ஒண்ணுமே இல்ல. என்ன வேண்டாம்? புரியல. என்ன எல்லாம் ஒரே மாதிரி என்ன இல்லாம இருக்கீங்க? இப்பதான் வர்றது போனா வழியா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கிறதாடா? எல்லாமே லேண்ட்ஸ்கேப் தான். வேற லெவல் இருக்கோடி. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இன்னும் நிறைய ரவுண்ட் இருக்கும் போல இருக்கு. ஒரே நின்னுட்டு நான் அங்கிட்டு நிக்கிறேன் இங்கிட்டு நிக்கிறேன் யார் அப்படின்னு நிக்கிறேன். ஆமா டிஸ்பிளே உலகமா இங்கே டைம் போயிடு மழை அந்த
அவனும் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் ரொம்ப வாழ்த்துக்கள். நம்ம ஃப்ரெண்டோட ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் இவருக்கு தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது 3D வியூன்னு சொல்கிறாங்க. ஏதோ இந்த சேரெல்லாம் ஆடுங்கிறாங்க. எங்கே ஆடுன்னு தெரியல, எங்கே உழவுன்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இது நல்லா இருக்குமா, ரைடு நல்லா இருந்தால் பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். तो जी बात एक फिर टाइम से சும்மா போயிட்டு இருக்காரு. ब्लैक पेंडल 33 को ஏன்னா குண்டால் வருதல போறேன். ஏய் பாதியில் இதுவா ரொம்ப ஆபத்தா இருக்கும் போலயே. ஸ்பீடா போகும். பயமுறுத்தாலா என்னடா பண்ண? இப்பதான் வேகம் ஸ்டார்ட் ஆக போகுது மனோஜ். எல்லாம் பாருங்க தலையை குவிதா. ஏய் தலைமாலே, ஓகே ஸ்பீடா போகும்போது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்டா சாவடிக்கிறதுலயே இருக்கீங்க? அப்பாடி வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
செத்தானுங்க. இல்ல மேல போக கூடாது. கைஸ் எல்லாம் பறக்குறானுங்க. தரையில இருந்து ஒரு அடி மேல பண்ணிட்டு இருக்கானுங்க. வெட்டி இல்லைன்னா அவ்வளோ கொஞ்சம் தான். कोई नहीं गया तो पर ஒரு வழியா நின்றுச்சு. செத்துட்டு வரானுங்க. ரைடு எப்படா இருந்தது? எப்படி நல்லா இருந்துச்சா? என்ஜாயா? யார் அழுகிறா? யார் அழுகிறா? இல்ல இல்ல அது திருப்பணுமே. திருப்ப முடியாதுல்ல. திருப்பி எடுத்திருக்கேன், நேரம் எடுத்திருக்கேன். ஓகே. செத்தான் தனமாலே வேற அஜித் கேஸ்ல உட்காந்துக்கோ. வண்டி இஷ்டத்துக்கு போகுது. இருக்கு மனோஜுக்கு பிரச்சனை இல்லை. ஒல்லியா இருக்கன்னா அவன் ஜாலியா உட்காந்துக்கிறான். ஆமா அப்படிதான் நடுவுல போயிட்டு போயிட்டு வருவான். அவ்வளவுதான். ஆமா எனக்கு காய்ச்சல்ல வேர்த்துச்சு வேறு சும்மாவே. காய்ச்சல்னா ஒரு மாதிரி சூடா இருக்கா. ஓ வச்சிருக்கேன். வா எல்லாம் பண்ணு, என்ஜாய் பண்ணுங்க. பேக் சென்டர் ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவனை ஃபோக்கஸ் பண்ணு. அடுத்து அதுக்கே போலாம். பெரிய கோர்ஸ் போலாம்.
டேய் உள்ள விட்டு மாட்டுறா. பின்னாடி இருக்காங்க. வருவாங்க. உட்காந்துச்சுங்க. ஒரு டைம் சுற்றுனோன்னே அவங்களுக்கு பயமாகி போச்சு. அது முக்கியமாக தனபாலுங்கிறவருக்கு உட்காந்துட்டோங்க. எங்களுக்கு பயமாக இருக்கு. அதனால தான் அவங்கள மட்டும் தாட்டி விட்டோம். 2 பேர் மாட்டிட்டாங்க தொக்கா. உட்காங்க மூஞ்சி மாறிடுச்சு. மூஞ்சி மாறிடுச்சுண்ணா. அக்கா ரொம்ப பயங்கரமா இருக்குண்ணா. செம பயங்கரமா இருக்கும். ஸ்பீடை ஏற்றிடுவாங்க. சந்தோஷமா இருக்காங்க. ஸ்பீடை ஏற்றிடுவாங்க. வாருடா. எனக்கெல்லாம் வாந்தி எடுத்துருவேன் எல்லாம் போச்சுன்னு. உப்பரக்க போட்டாங்க. அவன் தான் பின்னாடி 5 போய் கொண்டானோ. இன்னொருத்த நம்ம டீம்ல இன்னொருத்தருப்பான குண்டா. அவன் தானே கவுந்து கிடக்குறான் பின்னாடி. குண்டை குடிச்சுதான் உட்காந்துருப்பான். அங்க நவீனு ஏன்ட்டு தவசம் பண்றதுக்கு ஒரு இல்லடா. மனோஜ் அப்படியே ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன். அக்கா ஒரு பயங்கரமா இருக்கு. சதீஷ் அப்பாட்டி சேர்த்து ஆமா. கீழே கரண்ட் தெரியுதா? காந்தத்துல ஓடுது. நம்ம நல்ல வேலை வேற நம்ம 2 பேர் பண்ணுவோம். ரிவல்ஸ் கீரு
அது வந்து எப்பவுமே ஒரே செட்டை சுற்றுவோம். ஸ்டேரிங் சுத்தமாக அது மாறும். ஸ்டேரிங் திருப்பினா அதே பேக் அண்ட் ஃப்ரண்ட் போகும். அறிவிப்புப்படையை நன்றாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளருக்கு இருதய நோய், ரத்த கொதிப்பு, வலிப்பு நோய், கர்ப்பிணி பெண்கள் ஆகியவர்கள் எந்த விளையாட்டிலும் பங்கு பெற வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. போனு கொண்டு ஆகாது இல்லை, போனு கொண்டு ஆகாது. பரவாயில்ல, இதோ எல்லாம் போறாங்கடா. மேட்டுப்பாளை பீச்சு. சாரி காய்ஸ், கொஞ்சம் எனக்கு வந்து குரல் சரியில்லை. பீச்சுக்கு தான் வந்துட்டுருக்கோம். போக ஹைட் ஏறிட்டே போகுது. நீச்சல் போவோமா? ஏய் நீச், ஆமாம் நீ ஆளாகுது பழச்சிங்க. நீந்தி போடா, நீந்தி. நான் போகிறேன் மேம். ஒரு கையில் தள்ளி போகும்.
படுத்தா போகாது. டேய் ஸ்பீடா போடா. பரவாயில்ல. இப்படி பண்ணு நகரும். எந்திரிச்சு எந்திரிச்சு படு. நீ திரும்பி நின்று பண்ற.